ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹாம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சுனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். பெரிய திருமொழியான முதல் பத்தில் முதல் திருமொழியில் 3வது பாசுரம். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவை மாறுருவமே மருவி உமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள் காமனார் தாதை நம்முடையடிகள் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த 3வது பாசுரத்தில் தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார். தம்மடைந்தார் மனத்திருப்பார் இதில் ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். உலகத்தில் இருக்கிற அழகிகள்லாம் அழகி மாதிரி தெரியக்கூடிய அழகிகள், லோகத்தில் இருக்கிற சுந்தரிகள், அவள் பின்னாடிலாம் நம்ம சுற்றின்னு இருந்தோம் முன்னாடி அப்படிங்கிறத போன பாசுரங்களில் சொன்னார் இல்லையா. இப்போ இந்த பாசுரத்தில் சொல்லச்சே தம்மடைந்தார் மனத்திருப்பார்னார். அவள் என்ன பண்ணுவா, அவளை அடைஞ்சா யார் ஸ்திரீகள், ஸ்திரீலோலன்னா ஸ்திரீகளை போய் அடைஞ்சோமானா சுகபோகமானு போனோமானா அவள் என்ன பண்ணுவா, எம்பெருமான் கிட்ட போய் நம்ம நெருங்கினோமான எம்பெருமான் எப்படி கிடைப்பான். ரெண்டுத்தையுமே இங்கே எடுத்து வித்தியாசம் வியாக்கியானத்தில் காட்டார். தம்மடைந்தார் மனத்திருப்பார். இந்த இடத்துக்கு வியாக்கியானம் சொல்றார். வடிவை காட்டி துவைக்கையில் உள்ளதடங்க அபகரித்து உடம்பு கூடாதே இழவாங்கி இருக்க என்றிக்கே அப்படிங்கிறார். பொம்மநாட்டிகள் பின்னாடிலாம் நீ போனோமானா அவள் என்ன பண்ணுவா, தன்னுடைய அழகெல்லாம் காட்டி சமத்காரமாக சாமர்த்தியமாக பேசி கண்ணை சிமிட்டி அப்படி நடை அழகெல்லாம் காண்பிச்சு நம்மளை மயக்கி கடைசியில் நம்ம அப்படியே துவண்டு போய் கடைசியில் அவள் விரும்புகிறதெல்லாம் நம்ம வாங்கி வாங்கி கொடுக்குறோம், இல்லை பைசாவாக கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரிச்சுருவாவா. கடைசியில் நடந்தா உடம்பையும் கொடுக்க மாட்டான். இப்போ பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இப்போ இந்த காரியம் இருக்குது அந்த எதையோ சொல்லி நமக்கு உடம்பையும் கொடுக்க போகிறதில்ல. கடைசியில் நடந்தா அவள் பின்னாடியே பித்த நாட்டம் அலைஞ்சின்னு கிடக்கணும். அப்படி பண்ணுறவா இந்த ஸ்திரீகள். சுகபோகத்தை விரும்பினியானா இது இப்படி பண்ணும். ஆனால் அப்படி இல்லையே பகவான். அதுக்கு சொல்கிறார், ஆசாலேசமுடையார் நெஞ்சு விட்டு போய் இருக்க மாட்டாதவன். கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டா கூட அவன் மனசுலேயே ஸ்திரமாக வாசம் பண்ணுவான். பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் மாதிரி என் மனசை விட்டு நகரவே மாட்டான். அவள் தம்மடைந்தார் மனத்திருப்பார்னா அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் பட்டு பின்னாடியே பொம்மநாட்டி பின்னாடி எவ்வளவு திரியிறியோ, எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த சுகத்தை அடையணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு தேவையில்லைப்பா. ஆசைப்பட்ட போர் உடனே பகவான் மனசில் வந்துடுவான், போகவும் மாட்டான். சாட்சாத் பரமபதத்தை கூட விட்டுட்டு இங்கேயே வந்து நித்தியவாசம் பண்ணுவானாம். கலவிருக்கையான பரமபதத்தையும் விட்டு நெஞ்சே கலவிருக்கையாக கொள்ளும் அப்படிங்கிறார். கலவிருக்கைனா நித்திய வீடாக, அதாவது ஒரு ராஜான்னு சொன்னால் அவன் படை வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கேபிட்டல்னு இங்கிலீஷில் சொல்கிறான், தலைநகரம். அது தலைநகரம் வைகுண்டமாக இருக்க வேண்டியிருக்கு. அந்த வைகுண்டத்தை சர்வதாதோ விகாய அப்படின்னு பாகவதம் சொல்கிறது மாதிரி மொத்தத்துக்கு அந்த பரமபதத்தை கூட விட்டுட்டு இவன் தலைநகரம் எதிராக நாராயணனுக்கு நம்ம மனசு தான் ஆகிடுவான், ஆக்கின்றான். அப்படி தலைநகரமாக நம்ம மனசை வச்சுட்டு இந்த மனசை விட்டு போகவே மாட்டோம். அப்பேற்பட்ட குணவான். ஆசைப்பட்டுட்டாலே இப்படி வந்து உட்காருவான். அங்கெல்லாம் நீ ஆசைப்பட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை, எல்லா திரவியங்களையும் கொடுத்து அவள் கேட்குறதெல்லாம் கொடுத்து அவளுக்கு எல்லா சௌக்கியத்தையும் நீ பண்ணி கொடுத்து அப்புறமாவும் உடம்பை கொடுப்பாளான்னா உடம்பை கொடுக்க மாட்டான். அப்போவும் டேக்கா கொடுத்துன்னு இருப்பா. உன்னை அலைய விடக்கூடியவா அவள். அப்போ உலக விஷய சுகத்தில் எவ்வளவு நீ பிரயாசப்பட்டாலும் அது அல்பமாக இருக்கும். ஆனால் பகவத் விஷயத்தில் சொல்ப பிரயாசம் தான் படுற. ஆனால் உனக்கு பகவான் நெஞ்சை விட்டு நகர மாட்டேன்னு உட்காருவான். தம்மடைந்தார் மனத்திருப்பார் நாமம். அப்படி குணவானான எம்பெருமானுடைய நாமம் அப்படிங்கிறார். இவ்வர்த்தம் இத்தனைக்கும் வாச்சகமான திருநாமம். இப்போ இத்தனை சொல்லிட்டு வந்தோம் இல்லையா என்ன குணம்னு. அத்தனை குணத்துக்கும் வாச்சகம், அதுக்கு அத்தனைக்கும் சொல் எதிரான நாராயணான்ற சொல். இந்த நாராயண நாமத்தில் தேக குணமும் சர்வ சுவாமித்துவமும் சௌலபியமும்
வாத்சல்யமிரே இதுக்கு அர்த்தமாயிற்று. நாராயணான்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குடானா, பகவானுடைய ரூப சௌந்தர்யம் அதில் அடக்கம். பகவான் எல்லாருக்கும் நான் தாண்டா சுவாமின்னு நம்மளை கட்டி ஆடுறவன், என்னை ஆளுடைய அப்பனை அப்படின்னு போகிறார் திருமங்கேழ்வான். அப்போ என்னை ஆளுடைய அப்பன்னு எப்போ சொல்லிட்டாலோ, அப்போ ஆளுடைய அப்பனான பகவான் நம்மளை கட்டி ஆடுறா. அங்கேயும் இங்கேயும் போய் போய் மனசு அலையாதபடி பகவத் விஷயத்திலேயே ஈடுபடும்படிக்கு நம்மளை கட்டி ஆழ்வான். அதாவது தூய்மையான இந்த நெஞ்சம் ஆக்கி, அந்த நெஞ்சம் அகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கு அப்படின்னார் நம்மாழ்வாரும். அப்படி நம்ம மனசு இங்கேயும் அங்கேயும் ஓடாதபடி பகவத் சரணத்திலேயே நிற்கும்படிக்கா பண்ணக்கூடியது. அதனால அவன் சுவாமிங்கிறத காட்டுறார், நம்மளை கட்டி ஆளக்கூடியவனாக இருக்கான். இந்த நாமத்துக்கு அர்த்தம். அடுத்து சௌலபியம், சுலபமாக கிடைப்பான். அவனுக்கு நம்மக்கிட்ட எத்தனை குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை பார்க்காத கருணையே செய்யக்கூடியவன். வாத்சல்யம், இந்த குணங்கள்லாம் நாராயண நாமத்துக்குள்ளேயே அடக்கம். நம்மளை உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ணுறதுக்கு என்னென்ன அவனுக்கு குணங்கள் வேணுமோ அத்தனையும் நிரம்ப பெற்றது இந்த நாராயண நாமம் அப்படிங்கிறாருங்க. நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் அசன்னேவ என்று முடியும்படியான நான் உஜ்ஜீவிக்கும்படி கண்டு கொண்டேன். அசன்னேவ சபவத்தின்னு வேதம் சொல்கிறது. பகவானை தெரிஞ்சுக்காத வரைக்கும் இவன் இருந்தும் இல்லாதவன் தான். ஒரு கால் பகவானை தெரிஞ்சுட்டானா இவன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கிறவன் ஆயிடுவான். அவன் பகவானை உண்டுன்னு தெரிஞ்சாதான் நீ உண்டுன்னு ஆவாய். பகவானை உண்டுன்னு தெரிஞ்சுக்கிறான்னா நீயே இல்லைன்னு ஆயிடுவாய் அப்படின்னு வேதம் சொல்கிறது இல்லையா. அப்படி அசன்னேவன்னு சொல்லும்படிக்கு, நானே இல்லாதபடிக்கு, நான் ஒருத்தனே இருக்காதபடிக்கு இருந்ததான நான் இப்போ என்ன ஆச்சுறான்னா வாய் நிறைய உஜ்ஜீவிக்கும்படியாக இந்த நாராயண நாமத்தை சொல்கிறவனா ஆயிட்டேனே. என்ன ஒரு பாக்கியம். நான் கண்டு கொண்டேன் இனி காட்சி இல்லையோ என்னும்படி கைகழிந்த நான் உத்தேச சித்தி உண்டாக பெற்றேன். இதெல்லாம் நமக்கெல்லாம் போய் பகவானாவது தரிசனமாவது மோட்சமாவது இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு இருந்தேன்னா இப்போ என்னன்னா கண்ணார இந்த பகவானை பார்க்கும்படியா, வாயார அவனை புகழும்படியா, அவன் நாமங்களை வாயார சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றேன் அப்படின்னார். இனி சத்தை உண்டாக மாட்டாது, காட்சி உண்டாக மாட்டாது என்னும்படியான நான் உஜ்ஜீவிக்கவும் பெற்று காணவும் பெற்றேன் என்கிறார். நான் உஜ்ஜீவனமான கைங்கரியத்தை லாபத்தையும் அடைஞ்சேன், கண்ணால் பார்க்கும்படியான பாக்கியத்தையும் அடைந்தேன். நான் உய்ய நான், நான் உய்ய நான், 2 தரம் நான் பதம் போடுறாரு. அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணணும் இல்லையா. சும்மா இதுக்கு ஒரு தரம் போட்டால் வருதா. நான் உய்ய கண்டு கொண்டேன்னு சொல்லலாம், நான் உய்ய நான் கண்டு கொண்டேன்னு சொல்கிறாரு. 2 நான் அப்படிங்கிறது ஈப்சைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறார். என்று இருக்கால் சொல்லுகிறது. நான் 2 தரம் சொல்கிறார் இல்லையா. அது காணும். லாபத்தால் வந்த பிரீதிக்கு போக்கு விட்டு சொல்லுகிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிது எனக்கு அப்படிங்கிச்சு. அது ஒரு தரம் சொன்னால் போடலையா, எனக்கு கிடைச்சிது அப்படின்னு 2 தரம் திருப்பி வீப்சையோட சொல்லும்படிக்கு அமையறதான். அந்த அளவுக்கு நான் கண்டு கொண்டேன், நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு 2 தரம் சொல்கிறதுக்கு காரணம் பேர்பட்ட லாபம், கிடைக்காத லாபம் நாராயணான்னு சொல்கிறது. இதை காட்டுறார் வியாக்கியானத்தில். நாராயணான்னு சொல்கிறது கிடைக்காத லாபம், அலபிய லாபம். ஒரு ஜீவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. லாபத்தால் வந்த பிரீதிக்கு போக்கு விட்டு சொல்லுகிறார். நாராயணா என்னும் நாமம் சாந்தோ தாந்த உபரதா திதிக்ஷு சமாஹிதோ பூத்வாத்மன் ஏவ ஆத்மானம் பஷ்யேது என்று சமதமாதி உபேதர் சொல்ல கடவ திருநாமத்தை சொல்ல பெற்றேன். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது சமதமாதி கல்யாண குணங்கள் உடையவா நாராயணான்னு சொல்ல பெறுவார்கள் அப்படின்னு இங்கே சொல்கிறது. அப்பேற்பட்ட சகல கல்யாண குணமுடையதான பாக்கியவான்களுக்கு தான் நாமம் வரும்னு சொல்லியிருக்கா. ஆனால் நான் ஒரு சாதாரண அல்பனா, இப்போ முன்னாடிகள் பின்னாடி சுற்றிண்டும் பணங்காசு சம்பாதிச்சிடணும், கண்டவாளியும் வெட்டி கொன்னுண்டும் எப்படியோ கல்வனே நானேன்னு பின்னாடி சொல்ல போகிறார். எப்படியெல்லாம் இருந்த எனக்கு கூட அப்பேற்பட்ட மகாத்மாக்களுக்கு கிடைக்கப்பெறும் நாராயண நாமம் எனக்கும் கிடைச்சுடுத்தே அப்படிங்கிறார். சேமமே வேண்டி தீவினை பெருக்கி தெரிவைமா ஒரு உருவமே மருவி என்று அனாத்ம குணோபேதனா ஐப்போந்த நான் ஆத்ம குணோபேதர் பெரும் பேற்றை பெற்றேன். அல்பனா இருந்ததான எனக்கு கூட மகாத்மாக்களுக்கு கிடைக்கக்கூடிய நாராயண நாமம் கிடைச்சுடுத்தேன்னா அவ இதுலேருந்தே தெரியுது, இது மகாத்மாக்களுக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்லை, சாமானியனுக்கும் கிடைக்கலாம். எப்படானா பாகவத கடாட்சம், ஆச்சாரிய கடாட்சம், இல்லை பகவத் கடாட்சம், இந்த 3 கடாட்சத்தில் ஏதோ ஒன்று பட்டுடுத்துனாக்கா, கடாட்சம் பட்டுடுத்துனா அவன் வாயில் நாமம் வந்துடும். இதுக்கு அவன் பேர்பட்டவனாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அபிச்சேத் துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாகுன்னு கீதையில் சொல்கிறான் இல்லையா. துராச்சாரமுடையவனாக இருந்தாலும் பாபிஷ்டா சத்ரபந்துஷ்ட,
அப்படின்னு இருக்கக்கூடிய சத்திரபந்து அல்லது அஜாமலன் போன்றவாள்லாம் மகாபாபியாக இருக்கவா கூட கடைசியில் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாதோ யாரையோ நினச்சின்னு நாராயணான்னு சொன்னான், கோவிந்தான்னு சொன்னால் அவனுக்கும் வைகுண்டம் கிடைச்சிருத்து, உஜ்ஜீவனம் கிடைச்சிருத்தே. அப்படிங்கிறதுனால இது இன்னாருக்கு தான் நாமம், இன்னாருக்கு இல்லை அப்படின்னு இல்லாத அந்த நாமம் எல்லாருக்கும் சர்வர்களுக்கும் சர்வ அதிகாரிகளுக்கும் உரியது அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் காட்டுறார். அப்போ நாமன்றது எல்லாருக்கும் உரியது. அயோக்கிய பயலாக இருக்கான், ஆனால் இவன் போய் நாராயணான்னு சொல்லலானே அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அயோக்கியன்றதெல்லாம் நீ பார்க்குற நாராயண நாமம் எப்போ வாயில் வந்துருத்தோ அவன் பாகவதன் இனிமே அப்படின்னு மகாத்மாக்களான நம்ம பூர்வாச்சாரியர்களே பல இடத்துல காட்டியிருக்கா. யாரையும் பார்த்து இவன் யோக்கியனா அயோக்கியனான்னு பார்க்க வேண்டாம், எல்லார் வாயிலையும் நாராயண நாமம் வருதான்னு பார்க்கணும். வரலன்னா நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணாய வென்றுனாரு. அது மாதிரி எல்லா இடங்களையுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. காதில் விழுந்தா கூட மகாபாகியவான். அப்புறம் அவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவன் அதை விட மகாபாகியவான். எதுக்காகவோ யாரையோ நினைச்சுட்டோ சொன்னால் கூட போகும், அது மகாத்மாக்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அவனுக்கும் கிடைச்சிடும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மேலே அடுத்த பாசுரத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.